வணக்கம். ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் வங்கி கணக்கில் 3000 வரவு வைப்பா அப்படின்னு தான் பார்க்க தோணுது. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் அறிவிச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு என்னங்கிறது இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சமூகத்தின் முக்கிய குரலாக செயல்படும் பத்திரிகையாளர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கில் நம் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக பத்திரிகையாளர்கள் அமைப்புகள் முன்வைத்து வந்த கோரிக்கைகளை பரிசீலித்த நம் அரசு அவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் பத்திரிகையாளர்கள் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை உயர்த்தும் அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஓய்வூதிய தொகையில் உயர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசாணையின்படி பார்த்தோம்னா இது வரைக்கும் மாதம் 12,000 ரூபாய் வழங்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் தற்போது 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல பத்திரிகையாளர்கள் மறைவுக்கு பிறகு அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 6,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உயர்வு பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ளும் ஒரு பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வீட்டு வசதி வழங்கும் திட்டம், இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா மேலும் பத்திரிகையாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முயற்சியா நம் தமிழ்நாடு அரசு மற்றொரு முக்கிய அறிவிப்பையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமா பத்திரிகையாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வீடுகள் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல பத்திரிகையாளர்கள் சமூகத்திற்கு ஒரு சில வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா வெளியான இந்த அறிவிப்பு பத்திரிகையாளர்கள் சமூகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொது சேவைகளுக்காக தங்களின் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கும் இந்த பத்திரிகையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மேம்படுத்தப்பட்ட இந்த நடவடிக்கையானது அவர்களின் வாழ்க்கையில நம்பிக்கையை அதிகரிக்கும் ஒரு முக்கிய முடிவாக பார்க்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ஸோ எதிர்காலத்தில் பத்திரிகையாளர்கள் நலத்திட்டங்கள் மேலும் வலுப்பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் இது மூலமா உருவாகுது அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில நம் தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து புது புது திட்டங்களையும் புது புது அறிவிப்புகளையும் வெளியிட்டபடியே இருந்துட்டு இருக்காங்க. நிறைய அரசாணைகள் வெளியிடப்படுது. மேற்கொண்டு என்ன அரசாணையை அவங்க வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நன்றி.